ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான ஓடிஐ மேட்ச் நம்பர் 4. இந்த மேட்ச் வந்து ரெண்டு டீமுக்கும் முக்கியமான மேட்ச். இந்த மேட்சை இங்கிலாந்து வின் பண்ணிட்டா மேட்சை ட்ரா பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வருவாங்க, எந்தெந்த பிளேயரை வந்து கிராண்ட் லீக்கு ரிஸ்கா இந்த தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம், எந்தெந்த முக்கியமான பிளேயர் வந்து எந்தெந்த கேட்டகரியில வந்து லோ பெர்சன்டேஜ்லையும் இருக்கிறாங்க, எந்தெந்த பிளேயரை அந்த இதுல இருந்து எடுக்கலாம், அதே மாதிரி எந்தெந்த பிளேயரை வந்து ரொட்டேஷன் பேஸ்ல வந்து நம்ம வந்து லீவ் பண்ணலாம், அதே மாதிரி சிவிசி யார் யாருக்கு ட்ரை பண்ணியும் பார்க்கலாம், இன்னிங்ஸ் வைஸ் எந்தெந்த பிளேயரையும் எடுக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல கம்ப்ளீட்டா சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மேட்சோடைய பிச் ரிப்போர்ட், வென்யூ ப்ராக்ரஸ் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோலயே சொல்லியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிளே பண்ணவங்க 69, ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 33, செகண்ட் வின் பண்ணவங்க 33 ஈக்குவலா பண்ணிருக்காங்க. பட் ரீசெண்டா அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க நிறைய பண்ணிருக்காங்க. பிலோ ஸ்கோர் வந்து 200க்கு கீழே 14 டைம்ஸும் ஆயிருக்கு. 200 to 249 23யும், 250 to 229 22 டைம்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இங்க டாமினேட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ 200 to 249 இல்ல 250 to 260 வரதுக்கு வந்து ஒரு டீசன்ட் ஸ்கோரா இருக்கும். ஹை ஸ்கோர் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து தான் 334 வந்து இங்கே அடிச்சிருக்காங்க. நடந்த ஓடிஐ ரீசெண்ட் மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. ரீசெண்டா வந்து பெரிய அளவுக்கு இல்லை. இங்கிலாந்து வந்து 311 ரன்ஸ் அடிச்சும் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து 211 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸ்பின் கண்டிஷன் ஒர்க் ஆகும் போது சேசின் வந்து இங்க டஃபா இருக்குது. ஸோ இந்தியாவும் பாத்தீங்கன்னா 146க்கு இங்க ஆல் அவுட் ஆயிருக்கிறாங்க. பொதுவாக செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இங்க வந்து கொஞ்சம் டஃப் ஆயிருது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து டாமினேட் பண்ற இடத்துல கொஞ்சம் விக்கெட்டும் வந்து போயிருக்கு. இந்தியாவும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 8 விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ்ல இங்க வந்து லீவ் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தானும் பாத்தீங்கன்னா 191 ரன்ஸ்ல ஆல் அவுட் ஆன மேட்ச்லயும் ஃபேசர்ஸ் வந்து 8 விக்கெட் அந்த இடத்துல எடுத்திருக்காங்க. ஸோ ஃபேசர்ஸ் தான் இந்த பிச்சுக்கு வந்து இதா இருக்கிறாங்க. ஒருவேளை ரெயின்ஃபாலே வந்தாலும் ஸ்பின்னர்ஸ்க்கு கூட கொஞ்சம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேசர்ஸ் தான் 54 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 19 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 10ம் செகண்ட் இன்னிங்ஸ்ல 9ம் எடுத்திருக்காங்க. குவாலிட்டியான ஸ்பின்னர் இருந்தா மட்டும்தான் இந்த ட்ராக்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஃபேசர்ஸை பொறுத்தவரை ஈக்குவலா வந்து போத் இன்னிங்ஸ்லயும் இந்த பிச்சு வந்து நல்லாவே சப்போர்ட் ஆயிருக்கு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா கூட கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் ஆயிருந்திருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ஹெட் பாத்தீங்கன்னா 159 மேட்சஸ்ல 90 வின் பண்ணி 64 லாஸ் ஆயிருக்காங்க. இங்கிலாந்து 64 வின் பண்ணி 90 லாஸ் ஆயிருக்காங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான். ஸோ ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சப்போர்ட் ஆகுது அப்படின்னா அவங்களோட டாமினன்ட் அதிகமா இருக்கிறதுக்கும் இந்த மேட்ச் வாய்ப்பு இருக்கு. ஸோ போத் டீமுக்குமே நீங்க சப்போர்ட் பண்ணியே போடுங்க. எல்லாரும் ஆஸ்திரேலியா பக்கம் போறப்போ நீங்க இங்கிலாந்து பக்கமும் சப்போர்ட் பண்ணி டீம் போடுற பட்சத்துல அந்த டீம் வின் ஆகும் போது உங்களுடைய ரேங்கும் கூடும். ஆஸ்திரேலியாவோட பிளேயிங்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு ட்ரேவிஸ் ஹெட், ஆடம் சாம்பா, இவங்க 2 பேரும் மேக்ஸிமம் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்கு. ஒருவேளை இவங்க லாப ஸ்டேஞ்சை வச்சே நம்ம போட்டுக்கலாம், மேக்ஸ்வெல் வச்சே போட்டுக்கலாம், ஸ்பின்னுக்கு கம்மியா தான் சப்போர்ட் ஆகுதுன்னு நினைச்சாங்கன்னா சாம்பா இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஃபாஸ்ட் பவுலரை எடுத்துட்டு ட்ரேவிஸ் ஹெட்டை மட்டும் உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்ல இருக்கும். இங்கிலாந்து பொறுத்தவரை லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பிளே பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிளேயிங் 11 சேஞ்ச் ஆகாது. மேபி இந்த பிச்சுக்கு ஆப்டான பவுலரை மேபி அவங்க வந்து பவுலிங்ல யூனிட்ல வேணா சேர்க்க ஒரு சில வாய்ப்பு இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கான சேஞ்சஸ் இருக்காது. பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இங்கிலாந்துக்குமான 4th மேட்ச். இந்த மேட்ச் வந்து 2 டீமுக்குமான முக்கியமான மேட்ச். ஆஸ்திரேலியா வின் பண்ணா சீரீஸ் வின் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த மேட்சோடைய ஃபர்ஸ்ட் பிச் ரிப்போர்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிச்சு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேட்டர்ஸுக்கு வந்து இனிஷியலா சப்போர்ட் ஆகுது. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ஃபேஸ் பவுலர்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லாவே சப்போர்ட் ஆயிருக்கு. நீங்க வென்யூ ப்ராக்ரஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். போத் இன்னிங்ஸ்க்குமே நல்ல சப்போர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் வர்றப்போ மிடில் ஓவர்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 22 ஒரு 35-40 வரைக்கும் பாத்தீங்கன்னா விக்கெட் ஃபால் வந்து நிறைய உள்ளது 20க்கு அப்புறம் அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல. அதே மாதிரி பவர் பிளே ப்ராக்ரஸ் பொறுத்தவரை மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு 7 மேட்சுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பொறுத்தவரை மேக்சிமம் அந்த இடத்துல ஒரு விக்கெட் ஆனது உறுதியா போகுது. அது எந்த டீம், ஆஸ்திரேலியானாலும் சரி, அது இங்கிலாந்துனாலும் இருந்தாலும் சரி. செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை
மேக்சிமம் 1ல இருந்து 2 விக்கெட் விட அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ்ல மிட் ஓவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா 5 to 4 விக்கெட் அளவுக்கு விழுந்துருது. ஸோ சேசிங் வந்து ஒரு இங்கே நடந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஒரு 10 மேட்சில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சவங்க தான் நிறைய மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் பேட் பிடிச்சவங்க ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேட்ச் வந்து முக்கியமான மேட்ச்ங்கிறதுனால இவங்க ட்ரேவிஸ் ஹெட்டை வந்து திரும்ப கொண்டு வரலாம். ட்ரேவிஸ் ஹெட்டையும் சாம்பாவும். ட்ரேவிஸ் ஹெட் வந்தால் மேக்ஸிமம் மேத்யூ ஷாட்டுக்கு பதிலாக உள்ள வரலாம். ஏன் அப்படின்னா இது ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் ஆகுங்கிறதுனால ஷாட்டுக்கு பவுலிங் அதிகமாகவும் வர்றது இல்லாதனால அவரை ரீப்ளேஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாம்பா வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இவங்க வந்து ஹார்டியை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சாம்பா இந்த மேட்ச் பிளே பண்றாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் ஆயிரும். ஏன்னா மேக்ஸ்வெல் வச்சு இவங்க போட்டாலும் போட்டுருவாங்க. ஆனால் சாம்பா பிளே பண்ற மேக்சிமம் எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு நல்ல ஸ்கோர் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இவர் இருக்கிறாருன்னா நீங்க மஸ்டா ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேவிஸ் ஹெட் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ப்ராக்ரஸ்ல விக்கெட் ஆனது உழுது. இப்போ ஷார்ட் இல்லைன்னா மிச்சல் மார்ஷும் ட்ரேவிஸ் ஹெட் தான் ஓப்பனிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறப்போ ட்ரேவிஸ் ஹெட்டுக்கு மேபி அங்கே ஃபாஸ்ட் இப்போ அந்த அளவுக்கு பவுலர்ஸ் இல்லை, ஆனாலும் விக்கெட் ஃபால் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு ஆயிரும். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் பாலை பார்த்து நிதானமாக விளையாடுவார். ஸோ 50-50 சான்ஸில் நீங்கள் ட்ரேவிஸ் ஹெட்டை எடுத்துக்கலாம். ஸோ இவர் வந்து எப்படியும் ஹை பர்சன்டேஜ் கேப்டன்ஷிப்புக்கு இவர் தான் கடைசியில் வருவார் மேட்ச் உள்ள வந்துட்டாருன்னா. ஸோ அதனால நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஹெட்டை லீவ் பண்ணுறீங்க அப்படின்னா லீவ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து ஒருத்தரை எடுக்கிறது பெட்டராக இருக்கும். சேஃபாக எடுக்கிறீங்கன்னா ஆஸ்திரேலியா பக்கம்னா 2 பேரை இதுலேருந்து எடுத்துக்கலாம். இந்த வென்யூ வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்ல சப்போர்ட் ஆகி நல்ல அந்த ரன் ஸ்கோர் டவுன் ஆகுது, வென்யூ ஸ்லோ டவுன் ஆகுதுன்னா ஸ்மித்தோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். லாஸ்ட் மேட்ச் அவர் நல்லா தான் பண்ணாரு, ஆனால் ஒரு நல்ல ஒரு கேட்ச் பிடிச்சு அவரை அவுட் ஆக்கி விட்டாங்க. அது எதிர்பார்க்கவே இல்லை அவரும். ஸோ ஸ்மித்து இல்லைன்னா மார்ஷ் இந்த 2 பேர்ல இருந்து உறுதியா அந்த கேட்டகரியில இருந்து ஒருத்தங்க வரதுக்கான வாய்ப்பு அதிகமான இருக்கு. நீங்க அவங்களுக்குள்ள ஒருத்தங்களை ரொட்டேஷன் பண்ணிக்கிங்க. மார்ஷ் ஓப்பனிங் இறங்குறாரு அப்படின்னா நீங்க ஸ்மித்தை எடுக்கிறதே பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல லிவிங்ஸ்டன் இப்போ இந்த கேட்டகரியில இல்லை, இவருடைய கேட்டகரி மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த இதுல 3 பேர் இருக்கிறாங்க. ஸ்டார்க்கை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் அதாவது ஃபாஸ்ட் பவுலருக்கு ரொம்ப சப்போர்ட் ஆகுது. இவர் தான் டெத் ஓவர் போட்டுறாரு அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் இதுல போடுறப்போ நல்ல ட்ரீம் டீம் வந்துருவாரு. அதாவது ஸ்டார்க்கை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிடிச்சாலும் ட்ரீம் டீம் அளவுக்கு வந்துருவாரு. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை மிட் ஓவரில் தான் விக்கெட் நிறைய போகுது. ஸோ இவருக்கு அந்த விக்கெட் விழுமா அப்படிங்கிறது டவுட் ஆயிரும். அந்த பவர் பிளேல விக்கெட் எடுக்கிறதா மிச்சல் ஸ்டார்க்கு வரும். அதுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸுக்கான விக்கெட் அப்படி பிரியறதுக்கான வாய்ப்பு ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்றப்போ கண்டிப்பா இவர் வந்து ட்ரீம் டீம் உறுதியா வந்துருவார். ஆனா இந்த வென்யூவை பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப அற்புதமா பால் போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 2 இன்னிங்ஸுமே மிச்சல் ஸ்டார்க்கு வந்து மேக்சிமம் ட்ரீம் டீம் வந்துருவார். அடுத்து ஸ்மித் மார்ஷ்ல நம்ம ஒருத்தவங்களை சொல்லியிருக்கோம். மேக்ஸ்வெல்லை பொறுத்தவரை இந்த மேட்ச் அவருக்கு வந்து ஒரு சின்னதாவது ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கேட்டகரியில இருந்து 3 பேர் வரலாம், இல்ல ஸ்மித்துக்கு பதிலாக மார்ஷ் வரலாம். மேக்சிமம் ஸ்மித்தை எடுக்கிறது ஒரு பெட்டரான சாய்ஸா இருக்கும். மார்ஷை எப்படி லீவ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வேளை மார்ஷ் செகண்ட் பவுலிங் பேட்டிங் போறாரு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஸ்மித்தை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் லோ பெர்சன்டேஜ்ல இருக்கிறாங்க இப்போ வர அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோனா மேக்சிமம் 50க்கு பிலோன்னு கன்சிடர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு அந்த நிறைய பிளேயர்ஸ் நம்ம செலெக்ஷன் பண்ணணும்னு தோணும். நீங்க 25க்கு பிலோன்னு வச்சீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு 2 பிளேயர் தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள எடுத்துட்டு நம்மளாம் போதும்ட்டு நீங்க போயிருவீங்க அடுத்த பிளேயரை பார்க்க. ஸோ அதனால 50க்கு பிலோன்னு பார்க்கும்போது அதுல ஒரு சில பிளேயர்ஸ்லாம் வருவாங்க, முக்கியமான பிளேயர். இப்போ மார்ஷ் லேபர்ஸ்லாம் 50க்கு கீழே தான் இருக்கிறாங்க, 25 to 50. ஸோ அந்த மாதிரி சான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வரும், எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்டு முதல் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இவரு லோல இருக்காரு, இவரு லோல இருக்காரு, இவரும் லோல இருக்காரு, இவரும் லோல இருக்காரு, இவரும் லோல இருக்காரு. ஸோ இந்த இதில் 5 பேர் லோல இருக்காங்க. இது ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்ல சப்போர்ட் ஆயிருக்கு. அப்துல் ரஷீத் வந்து டொமஸ்டிக் மேட்சஸ்ல நல்லா போட்டிருக்காரு.
ஆனால் மழை பெய்யும்னு சொல்லியிருக்கிறாங்க. 75% மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. அப்படி பெஞ்சிச்சுன்னா அடில் ரஷீதோட வேலை அந்த இடத்துல இருக்காது. ஸோ இப்போ பொறுத்தவரை லிவிங்ஸ்டன் இந்த மேட்சை பொறுத்தவரை மஸ்ட் பிக்ல வருவார். அவர் கிரெடிட்டையும் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரீம் டீம் ஆனது மேக்சிமம் வந்துருவார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் எல்லாருமே வந்து லோல தான் இருக்கிறாங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் ஒரு கேட்டகரியில் சால்ட்ல இருந்து லோல தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம மார்ஷு ஸ்மித்தில் ஒருத்தங்களை சொன்னோம். ஸோ இப்போ நீங்கள் மார்ஷை அங்கே ஸ்மித்தை எடுக்கலைன்னா நீங்கள் மார்ஷை எடுக்கிற மாதிரி வரும். அப்படி மார்ஷை நீங்கள் எடுத்தீங்கன்னா லேபஸை விட்டுருங்க. இந்த மேட்ச் லேபஸுக்கு பதிலாக நீங்கள் பிலிப் சால்ட்டை ட்ரை பண்ணுங்க. லோல இருக்கிறாரு. அவர் இந்த வென்யூல ஒரு 60 ரன்ஸுக்கு அடிச்சிருக்கிறாரு. ஒரு த்ரெட் இருக்கு ஸ்டார்டிங்ல. மேபி அவர் ஒரு ரொட்டேஷன் பண்ணி போறாரு அப்படின்னா பெருசா அடிக்க வாய்ப்பு இருக்கு. சேம் இதுதான், ஹிட் ஆர் பிளாக் பிளேயர் தான், ரிஸ்கான பிளேயரு. அவருடைய பெர்சன்டேஜ் லோ ஆயிடுச்சு. நல்ல ஸ்ட்ரைக்கரு, ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்தவரை நீங்கள் ஹேசல்வுட் ஆர்ச்சரில் 2 பேர்ல இருந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுறதே பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபாஸ்ட்டுக்கு நல்ல சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஹேசல் ஆர்ச்சர்ல இருந்து ஒருத்தங்களை ட்ரை பண்ணிக்கிங்க. அதே மாதிரி லிவிங்ஸ்டனை மஸ்டாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ மார்ஷு ஸ்மித்தில் இருந்து ஒருத்தங்களை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுங்க. அதே மாதிரி ஹேசல்வுட் ஆர்ச்சர்ல இருந்து ஒருத்தரை ரொட்டேஷன் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க ஹேசல்வுட வந்து செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாரு அப்படின்னா நீங்க 2 பேரையுமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேட்டகரியில இருந்து கண்டிப்பா 2 to 3 லோபிக்கு கண்டிப்பா உள்ள வருவாங்க. ஸோ அவங்கள இதுல இருந்தே நீங்க ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடலாம். ஸோ இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 7 பேர்ல 4 பேர் அது ட்ரீம் டீம் உறுதியா வருவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் லோ பெர்சன்டேஜ் பிளேயருக்கு முக்கியத்துவம் இந்த கேட்டகரியில இருந்து நீங்க எடுக்க ஆரம்பிங்க. நம்ம சொன்ன மஸ்ட் பிளேயரை அவங்கள டீம்ல வச்சுக்கலாம். ரொட்டேஷன் பிளேயரை மட்டும் ரொட்டேஷன் பண்ணி பாருங்க. இந்த மேட்ச் லேபஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பிடிக்கல அப்படின்னா நீங்க அவரை ரிஸ்கா தூக்கி போடுறது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். எஸ்கேரி பொறுத்தவரை நல்ல ஒரு மிடில் ஆர்டர்ல வராரு. நல்ல ஸ்ட்ரைக்கர் ரொட்டேஷன் பண்ணி அதுக்கப்புறம் நல்ல பிளே பண்றாங்க. எல்லாமே ஓகே. ஆனா இவர் மேக்சிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா நீங்க அவரை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பிலிப் சால்ட்டை அந்த இடத்துல ட்ரை பண்ணுங்க. அலெக்ஸ் கேரியை பொறுத்தவரை அவர் வந்து அலெக்ஸ் கேரியா பிலிப் சால்ட்டா அப்படிங்கிற மாதிரியான கேட்டகரியில தான் 2 பேரும் இருக்கிறாங்க. நீங்க ஸ்மால் லீக் மாதிரியான இதை பிளே பண்ணீங்கன்னா நீங்க அலெக்ஸ் கேரியவே எடுத்துக்கலாம். ஆனா இங்கிலாந்து இதுல பிளே பண்றப்போ இவருடைய ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே நல்லா வச்சிருக்காரு. ஒரு ட்ரீம் டீம் வந்துகிட்டே இருக்காரு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட் அலெக்ஸ் கேரியில ஒருத்தங்களை வச்சு ஒருத்தங்களை ரொட்டேஷன் பண்றது பெட்டரா இருக்கும். இல்ல நீங்க பிலிப் சால்ட்டும் அடிப்பாங்க, எனக்கு அவர் இப்போ பெர்சன்டேஜ் லோல இருக்காரு, உங்களுக்கு நீங்க வந்து கிராண்ட் லீக் எடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா 2 பேரையுமே ட்ரை பண்ணலாம். இந்த மேட்ச் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க அலெக்ஸ் கேரியவே எடுத்துக்கோங்க. பிலிப் சால்ட்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல நீங்க ரிஸ்கா போனோம்னா ஒருத்தங்களை எடுத்துக்கலாம். டக்கெட் பொறுத்தவரை அந்த ப்ராகிரஸ்ல ஒரு விக்கெட் விழுதுங்க. இங்கிலாந்து பிடிச்சாலும் சரி, ஆஸ்திரேலியா பிடிச்சாலும். ஸோ நீங்க பிலிப் சால்ட்டையோ இல்ல டக்கெட்டையோ லீவ் பண்ணி போறது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஆனா இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டக்கெட் பண்ணார்னா சிவிசி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா அவரை நீங்க கன்ஃபார்மா பிளேயர்ல இதுல நீங்க எடுத்துக்கலாம். அந்த இடத்துல நீங்க யாரை லீவ் பண்ற மாதிரி வருமா, ஹாரி ப்ரூக்கை லீவ் பண்ற மாதிரி வரும். அப்படியே மாறுது செகண்ட் இன்னிங்ஸ் போகுதுன்னா நீங்க ஹாரி ப்ரூக்கை தான் பிக் பண்ற மாதிரியான கண்டிஷன் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிங்க. லேபஸ் இந்த இதில் இல்லை, அவருக்கு மாறிட்டாரு. ஆனா இந்த மேட்சை பொறுத்தவரை ஒரு சின்ன ரிஸ்க் தான். ஆனா அவங்க எடுக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் டாப் பிளேயர் கொண்டு வர மாட்டாங்க. ஒருவேளை அவர் வந்தாரு அப்படின்னா இந்த இதுல செகண்ட் பவுலிங் நல்லா போட்டிருக்காரு. ஸோ ரிஸ்கா எடுக்கிறதா இருந்தா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பொறுத்தவரை சி கிரீன் பொறுத்தவரை எப்படியும் ஒரு 5 to 6 ஓவர் போடுவாரு. டாப் ஆர்டர்ல பேட்டிங்லயும் வராரு. கண்டிப்பா ஒரு விக்கெட் ஆனது அவர் எடுத்துறாரு. ஷார்ட் பிச் பவுலிங் போட்டே விக்கெட் எடுக்கிறாரு. லாஸ்ட் மேட்சும் பார்த்துருப்பீங்க. ஸோ அவரை பொறுத்தவரை ஒரு விக்கெட் ஆனது உறுதியா எடுத்துருவாரு. அது போக அவர் பேட்டிங்ல எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்றாரு, கண்டிப்பா பாத்தீங்கன்னா 35 ரன்ஸுக்கு மேல அடிக்கணும் ஒரு விக்கெட் எடுத்து. ஸோ அவர் வருவாராங்கிறத நீங்க பாருங்க. ஏன் அப்படின்னா இந்த மேட்ச் ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ ஒருவேளை அவர் விக்கெட் எடுத்து கூட ட்ரீம் டீம் வந்துடுவான். ஸோ அந்த வாய்ப்பும் இருக்கும். ஸோ அதனால சி கிரீனை மிஸ் பண்ணாதீங்க.
ட்ரை பண்ணிக்கிங்க. ஸோ இந்த கேட்டகரியில இருந்து இன்னிங்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டக்கெட்டை வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணலாம். ப்ரூக்கர் செகண்ட் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணிக்கிங்க. அதே மாதிரி கேரி பிலிப் சால்ட்ல நீங்க ரிஸ்கா எடுத்தா ஒன்று, இல்லை சேஃபாகவே போயிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 பேருமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த மேட்சை பொறுத்தவரை. ஆனால் பிலிப் சால்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் பண்றாரு அப்படின்னா எப்பவுமே அவருடைய இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் போறப்போ இங்க விக்கெட் ஃபால் நிறைய ஆயிருக்கு இந்த வென்யூ ப்ராக்ரஸ் படி. ஸோ அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே எடுக்கிறது பெட்டரான சாய்ஸா இருக்கும். அடுத்து வில்லியம் ஜாக்ஸ் பொறுத்தவரை இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்றாருன்னா கண்டிப்பா ட்ரீம் டீம் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவர் அடிச்சிருவாரு. ஏன்னா 1 டவுன் வர்றது அவருடைய பிளஸ் பாயிண்ட். எப்படி இவர் 1 டவுன் வர்றது இவருக்கு பிளஸ் பாயிண்டோ அதே மாதிரி ஸ்டீவன் ஸ்மித் 1 டவுன் வந்தா மட்டும்தான், எப்படி வில் ஜாக்ஸ் 1 டவுன் வர்றது அவருக்கு பிளஸ் பாயிண்டோ அதே மாதிரி தான் ஸ்டீவன் ஸ்மித் 1 டவுன் வர்றது தான் அந்த இடத்துல அவருடைய பொசிஷன். ஸோ 2 பேருமே அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஸோ நீங்க வில் ஜாக்கை எடுத்துக்கலாம், மேட்ச்ல மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். அவருடைய இதுவும் வந்து இப்போ நல்லா கூடிருச்சு. பவுலிங் போட மாட்டாரு மேக்ஸிமம், அதுக்கான வாய்ப்பு இல்லை. ட்ரேவிஸ் ஹெட் இருந்தால் மட்டும்தான் அவருக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா பேட்டிங் பண்ணி வரதுக்கான வாய்ப்பு 1 டவுன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா இருக்கு. செகண்ட் பேட்டிங் பண்ணா நீங்க ரிஸ்கா லீவ் பண்ணி பாருங்க. அடுத்து பொறுத்தவரை டுவார்ஷியஸ் இந்த மேட்ச்ல இருக்க வாய்ப்பு இல்லை. அபூட்டை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பவுலிங்கை விட செகண்ட் பவுலிங்ல இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்க. விக்கெட் ஃபால் செகண்ட் இன்னிங்ஸ்ல நிறைய ஆகுது. ஸோ அவர் விக்கெட் எடுக்க வாய்ப்பும் இருக்கு. ஸோ இந்த கேட்டகரியில இருந்து மேக்ஸிமம் 2 பேர் எடுக்கிறதே பெட்டரான சாய்ஸா இருக்கும். ஒன்று நீங்க வில் ஜாக்ஸ் அபூட்டை எடுக்கலாம், இல்ல அபூட் பி கார்ஸ் ட்ரீம் டீம் வர்றதுக்கு வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்தவரையும் கொஞ்சம் இருக்கு. பொறுத்துதான் ரெயின் வேற இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்வெஸ்ட் வந்து கம்மியாவே பண்ணிக்கிங்க. ஸோ பி கார்ஸை வந்து நீங்க ஒரு ஃபிக்ஸ்டு பிளேயரா கூட இந்த மேட்சை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நீங்க வில் ஜாக்ஸா இல்ல அபூட்டாங்கிறத ரொட்டேஷன் பண்ணி பார்க்க வேண்டிய கட்டாயம் வரும். ஸோ அதை பார்த்துக்கலாம். அதை நம்ம இன்னிங்ஸ் வைஸ் சொன்ன மாதிரி ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா நீங்க ரிஸ்கா லீவ் பண்ணி கிராண்ட் லீக்கு ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் மேத்யூ ஷாட் உள்ள இருக்கிறாரு, அவர் தான் ஓப்பனிங் பண்றாரு அப்படின்னா இந்த மேட்சை பொறுத்தவரை அவரை நீங்க லீவ் பண்ணியே ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஸ்பின்னுக்கு பெரிய அளவுக்கு டேர்ன் இல்லை. ஸோ இவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. டாப் ஆர்டர்ல விக்கெட் போறதுக்கான வாய்ப்பும் ஆயிரும். அவர் அந்த மாதிரி ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஷார்ட்டுக்கு பதிலாக நீங்க யாரை எடுக்கலாம்னா ஹார்டியை பொறுத்தவரை அந்த மேட்ச் ட்ரீம் டீம் உறுதியா வந்துருவாரு. நல்ல ஒரு பாயிண்ட் எடுத்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சப்போர்ட் ஆகுது. ஸோ பின்னாடி வந்து பேட்டிங்லையும் ஒரு சின்னதாக கான்ட்ரிபியூட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்தவரை இந்த தடவை நீங்க மேக்சிமம் லாஸ்ட் மேட்ச் ஒருத்தங்க தான் வந்தாங்க. இந்த மேட்ச் 2 பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஜேமி ஸ்மித்தை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்க பிலிப் சால்ட்டும் இது அவர் மேல உங்களுக்கு இது இல்லைன்னா நீங்க ஜேமி ஸ்மித்தையே ட்ரை பண்ணலாம். ஆனால் பிலிப் சால்ட் வந்து அந்த வென்யூல ஒரு 60 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. வீக்னஸ் இருக்கு, ஆனால் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. மேத்யூ பாட்ஸ் இல்லைன்னா பி கார்ஸ்ல ஒருத்தங்களை எடுத்தா போதும். நீங்க அவங்களுக்குள்ள ரொட்டேஷன் ஆனதை பண்ணிக்கிங்க. பெத்தல் பொறுத்தவரை அவர் நல்ல ஸ்கோர் பண்ணணும்னா அவர் செகண்ட் பேட்டிங் பிடிச்சா ஓரளவு நல்ல ஸ்கோர் பண்ணிடுவாரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிட்டு பவுலிங் போறாரு அப்படின்னா அந்த இடத்துல அவருடைய பார்த்தீங்கன்னா ஃபேண்டசியோட பாயிண்ட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும். மேபி ட்ரீம் டீமுக்கே வர முடியாம கூட போயிடலாம். ஸோ இப்போ மழை பெய்யுற மாதிரியான கண்டிஷன் இருக்குன்னா நீங்க பெட்டர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட போறதே நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். அதுல ஃபாஸ்ட் பிளஸ் பவுலர் பிளஸ் ஆல்ரவுண்டர் கிட்ட எடுக்கிறதும் நல்ல ஒரு இதாகவும் இருக்கும். ஏன்னா விக்கெட் வந்து நிறைய அவங்க தான் இந்த வென்யூல எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேவிஸ் ஹெட் உள்ள வராரு அப்படின்னா அவருக்கு ஒரு சிவிசி ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் மேக்ஸிமம் செகண்ட் இன்னிங்ஸ் பண்றது பெட்டரா இருக்கும். ஆனால் ப்ராக்ரஸ் படி விக்கெட் விழுது. ஆனால் இங்கிலாந்துல பெரிய அளவுக்கான பவுலர்ஸ் இல்லை. ஏதோ ஆஸ்திரேலியா பண்ணாங்கன்னா விக்கெட்ஸை நிறைய எடுத்துருவாங்க. ஆனால் இங்கிலாந்துல பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ அவர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாம்பாவுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா மட்டும் சிவிசி கொடுங்க, இல்லைன்னா அவரை பிளேயரா எடுத்தா மட்டும் போதும். இந்த மேட்ச் லிவிங்ஸ்டனோட இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்ல ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிலிப் சால்ட்டும் அதே மாதிரி தான். அவர் ஒரு ஹிட் ஆர் ஃபிளாப் பிளேயர் தான். ஆக்சுவலா நம்ம கிராண்ட் லீக்கு இவரெல்லாம் ரிஸ்கான பிளேயர். இப்போ அவருடைய பெர்சன்டேஜ் கூடிருச்சு. அடிக்கும் போது அடிச்சாங்கன்னா நல்ல உங்களுக்கு ரன் ஏறும். ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அவருடைய வீக்னஸே பார்த்தீங்கன்னா மிட்சல் ஸ்டார்க்கு அந்த ஹேசல்வுட் போடுற இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்கில் தான். இப்போ லாஸ்ட் மேட்ச் சாம்பா இல்லாதனால இங்கிலாந்து பிளேயர்ஸ் நிறைய அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் சாம்பா உள்ள வருவார், செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகும். இதே இது அதில் ரசீத் செகண்ட் இன்னிங்ஸ் போட்டாலும் அவங்க பக்கமும் அதே இதை கண்டினியூஷன் ஆகலாம். அதே மாதிரி மிட்சல் மார்ஷ் ஸ்மித்தில் ஒருத்தங்களுக்கு சிவிசி ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மித் 1 டவுன் இறங்குறாரு அப்படின்னா மட்டும் சிவிசி ட்ரை பண்ணுங்க. 2 டவுன் இறங்குறாருன்னா அவரை பிளேயரா எடுத்தா மட்டும் போதும். ஹேசல்வுட் ஆர்ச்சர்ல யாருக்காவது ஒருத்தங்களுக்கு சிவிசி ட்ரை பண்ணுங்க. ஹேசல்வுட்டுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் இந்த மேட்ச் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல இன்ஸ்விங் பண்ணுவாரு ஆரம்பத்துல. ஸோ விக்கெட் ஃபால் ஆகுது, ஸோ அவருக்கான அந்த வாய்ப்பு இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பென் டக்கெட் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா சிவிசி வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கான இது அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அவரை ட்ரை பண்ணிக்கிங்க. அதே மாதிரி சி கிரீன் பொறுத்தவரை அவர் பேட்டிங் பண்ணி பவுலிங்க்கு போறாருன்னா ஒரு நல்ல பாயிண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பவுலிங் பண்ணி பேட்டிங் வராருன்னா ட்ரீம் டீம் வர்றதுக்கான பாயிண்ட் மட்டும்தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேரியை பொறுத்தவரை அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா மட்டும் சிவிசிக்கு ட்ரை பண்ணுங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா பிளேயரா மட்டும் எடுத்தா போதும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்க பிலிப் சால்ட்டையே வைக்கிறது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் இந்த மேட்சை பொறுத்தவரை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்சை பொறுத்தவரை ஸ்மித் அவர் அந்த அதே 1 டவுன்ல தான் இறங்குறாரு அப்படின்னா அவருடைய இது கண்டிப்பா சிவிசி வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் போனாலும் அந்த இடத்துல ஸ்லோ டவுன் ஆனாலும் இவரும் லேபஸும் தான் பிளே பண்ணி கொடுப்பாங்க. நீங்க லேபஸை செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் தான். ஸ்டார்க்கு கண்டிப்பா இந்த மேட்ச் சிவிசி கொடுங்க. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ் போட்டாருன்னா அவர் பொதுவாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லாவே போடுவார். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் இந்த வென்யூல நிறைய ரெக்கார்டு வச்சிருக்காரு. வென்யூ ப்ராக்ரஸ்லையும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் விக்கெட் நிறைய விழுந்திருக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்னா கண்டிப்பா சிவிசி கொடுத்துடலாம். மேக்ஸ்வெல்லை பொறுத்தவரை அவர் ஸ்பின் போட்டு இங்கே விக்கெட் நிறைய எடுக்க முடியாது. அவர் பேட்டிங் அடிச்சு மட்டும்தான் வர முடியும். ஸோ சிவிசி அளவுக்கு வருவாரா அப்படிங்கிறது டவுட் தான். ஆனால் ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். லாஸ்ட் மேட்ச் பாருங்க, 50% பிலோ எத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்னு. இது அப்படியே ரிப்பீட்டட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன கேட்டகரியிலே ஏகப்பட்ட லோபிக் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் அந்த கேட்டகரியில இருந்தே பிளேயரை செலெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற பிளேயர் மேல நீங்க ரிஸ்கி எடுங்க. போத் டீமுக்கும் சப்போர்ட் பண்ணி டீம் போடுங்க. வென்யூ ப்ராக்ரஸ் அதுக்கு தக்கனமா தான் இருக்குது. ஸோ மழை பெய்யுற மாதிரியான கண்டிஷன் 75% இருக்கிறதுனால இன்வெஸ்ட் லெஸ் பண்ணி பண்ணுங்க. ஸோ அதுக்கு தக்கனமா ப்ரிடிக்ஷன் எல்லாம் மாறும். ரெய்னிங் பெஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஸோ ஃபாஸ்ட் பவுலருக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கிறதே பெட்டரான ஆப்ஷனாக ஆயிரும். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த கண்டிஷன் மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.